ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அறிவிப்பை அடுத்து நேற்றிலிருந்து சத்தியாகிரக போராட்டத்தை தபால் தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ளன. பணி புறக்கணிப்பில் விளைவாக மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் தேங்கியுள்ள ஏராளமான பொதிகள் காவல்துறையின் உதவியுடன் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் நேற்று விநியோகிக்கப்பட்டுள்ளன. கைவிரல் ரேகை பதிவு மற்றும் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு தொடர்பில் எடுத்துள்ள கொள்கை ரீதியான தீர்மானத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தபால் தொழிற்சங்கங்கள் அமைச்சரின் அறிவிப்பை அடுத்து நேற்றிலிருந்து சத்தியாகிரகத்தை ஆரம்பித்துள்ளன. மத்திய தபால் பரிமாற்ற சேவை உத்தியோகத்தர்களே இவ்வாறு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேச்சுவார்த்தைகளினூடாக மாத்திரமே வேலை நிறுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர முடியும் எனவும் அதனை விடுத்து அச்சுறுத்தல்களால் தம்மை அடிப்பணிய செய்ய முடியாது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறு இருப்பினும் நேற்று பணிக்கு திரும்பாத அனைவரும் சேவையிலிருந்து விலகியவர்களாக கருதப்படுவர் என தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் இது தொடர்பில் கடிதம் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது.